நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஜெபத்திலும், தவத்திலும், உபவாசத்திலும், வேத வாசிப்பிலும், துதி ஆராதனையிலும், கடமையை செம்மையாக செய்வதிலும் நீங்கள் தவறி போனீர்கள் என்றால், சாத்தான் உங்களை வஞ்சித்து, உங்கள் அகக்கண்களை குருடாக்கி, மிகவும் கேவலமான பாவங்களை செய்ய தூண்டுவான். விபச்சார வேசித்தனங்களை செய்ய சொல்லுவான். குடிக்க சொல்லிக் கொடுப்பான். கொலை செய்ய சொல்லிக் கொடுப்பான். அடுத்தவன் மனைவியையும் அவருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் அபகரிக்க சொல்லிக் கொடுப்பான். பிரியமானவர்களே, நீங்கள் அவமானப்பட்டு போகாதபடி எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். எப்போதும் துதியில தேவ பிரசன்னத்தில் நிலைச்சிருங்க. ஆண்டவரை விட்டு விலகாதபடி எப்போதும் இறைவார்த்தையை வாசிங்க. கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டு போகாதபடி யாரையும் இச்சையோடு நோக்காதீர்கள். அப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்.